ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த அரசு பொருட்காட்சியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தின் பல்வேறு துறைகளின் சார்பாக நிறைய ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாலில் நூலகங்கள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் பழமையாக என்னென்ன இருக்குது, என்னென்ன புதுசாக இருக்குதுங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஹாக்கி மைதானத்தோட மினியேச்சர் வச்சுருந்தாங்க. இது வந்து செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட மினியேச்சர் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செம்மொழி பூங்கா இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து தான் இது வந்து கட்டிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு நூலகம், அதுக்கப்புறம் பின்னாடி இந்த பூங்கா அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த செம்மொழி பூங்காவோட மினியேச்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இங்கே போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், நிறைய நடைபாதைகள், மரங்கள், நூலகங்கள்லாம் இருக்கங்காட்டிக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இந்த கடிதங்கள்லாம் கோயம்புத்தூரில் இருந்த தலைவர்கள் அந்த காலத்தில் எழுதின கடிதங்களை ஃப்ரேம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளேக்காக ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு பேரிடர் காலத்தில் வீரர்கள்லாம் வந்து நம்மளை எப்படி பாதுகாப்பாங்க, எப்படி நம்மளை காப்பாற்றுவாங்க, என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணி மக்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த துறைக்கு தான் வந்து நிறைய டஃப்பான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா எப்போ வெளில வருதுன்னு தெரியாது, எப்போ எந்த பில்டிங் கீழே இடிஞ்சு விழுகுதுன்னு தெரியாது, எர்த்துக்கு வேக், அந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வந்து நிறைய நடக்கும்போது இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக மக்களால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், எப்படி லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கயிறுகள் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பொருட்கள்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் விவசாயிகள் செய்த பொருட்கள் எல்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. பேக்கட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. உப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. சேல்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சொசைட்டிலலாம் வந்து உரங்கள் எல்லாம் தருவாங்க இல்லையா, அந்த உரங்கள் என்ன மாதிரியான உரங்கள் தராங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், விவசாயத்திற்கு உண்டான கருவிகள் எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பேம்ப்ளெட்ஸ் கூட இருந்துச்சு, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய பாட்டில்டு உரங்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, அதோட விலை எழுதி கம்பு, ராகி, சோளம் இதெல்லாமும் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அடுத்ததாக தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நிறையா திட்டத்தின் கீழே வந்து இந்த எடை பார்க்குற மிஷின்ஸு இதெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரேஷன் கடையிலலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அளவை இயந்திரங்கள் அதெல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட, அதாவது சீட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் கூட இங்கே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படி பாருங்களேன், உள்ளே வந்து கம்மியான அளவு, ஆனால் வெளியில் பார்க்கும்போது பெருசாக இருக்குது. உள்ளே ஏதோ சிமெண்ட் மாதிரி வச்சு அடைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய் அளந்து ஊற்றுற கேனில் கூட அப்படி தான், அடியில் வந்து கொஞ்சம் ஒடுக்கு உளுந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்களையும் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகவே இல்லை. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. நெகிழி பைகள், அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனைகள் வரும், நம்ம பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மாற்றாக எந்த பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. தென்னை நாரில் செஞ்ச பொருட்கள், பேப்பர் இல்லாமல் வேறு மாதிரியான எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ் கூட அவைலபிள். நம்ம வேணும்னா அந்த பேம்ப்ளெட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து தென்னை நார்னால் செஞ்ச பொருட்கள். பூத்தொட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து கரும்பு சக்கையாலான
பொருட்கள், பிளேட்டு, அப்புறம் கப் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. பாக்கு மட்டை. இது வந்து வாழை நாரில் செஞ்ச பொருட்கள். பாருங்கள், பேகு, அதுக்கப்புறமா மிதியடி, கூடை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததான் போக்குவரத்து துறை சார்பாக வச்சுருந்தேன். இந்த ஸ்டாலில் போக்குவரத்து கட்டுமானங்கள் எப்படி இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு மினியேச்சராக இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த பாலமெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ மெட்ரோ திட்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ரயில் பாதை இப்படி இருக்குது, அப்புறமா போக்குவரத்து சாலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினியேச்சர் வெர்ஷன் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் நிறைய ஒர்க்கிங் மாடல் இருந்துச்சு. தமிழகத்திற்கு மின்சாரம் எப்படி கிடைக்குது, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மினியேச்சராக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், சோலார் பவர் மூலயமா எப்படி எனர்ஜி எடுக்கிறாங்க, விண்மில், டிஎன்இபியோட வரலாறு, தெர்மல் பவர் எனர்ஜி எப்படி வருது, அதோட நிர்வாக முறை, அதோட நிறுவன வரலாறு எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒயர்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே உண்மையாலுமே ஒரு கரண்ட் பவர் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் மின்சாரங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான பொருளாகிடுச்சு. ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுலேருந்து டிவி, ஃபேன், லைட் எரிகிறது, ஈவன் சமைக்கிறதுக்கு, ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான். ஆனால் ஒரு காலத்தில் கரண்ட் இருக்கிற வீடுனா அது ஒரு பெரிய வீடு, அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்களோட வீடு, அந்த மாதிரி ஒரு காலத்துலேருந்து நம்ம இந்த மாதிரியான காலத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஜாப்பனீஸ் படம் ஒன்று இருக்குது. திடீர்னு உலகத்தில் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த படத்தை பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மின்சாரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவைக்கேற்ப அளவாக பயன்படுத்திக்கணும். ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கலாம். எங்காவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபேனு லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்தை கண்டிப்பாக நம்ம சேமிச்சே ஆகணும். அடுத்ததாக தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் கோயம்புத்தூரில் இருக்க பாலங்கள், நெடுஞ்சாலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட பேர் என்ன, அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் இருக்க பெரிய குளத்தோட மினியேச்சர், அது பாலம் இருக்கு இல்லையா, அதோட மினியேச்சரும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கார்ட்போர்டில் தான் செஞ்சுருக்காங்க போல். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதுவும் இன்னொரு மினியேச்சர், நெடுஞ்சாலைத்துறையில் பாலங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. எகெயின் இன்னொரு மினியேச்சர் வச்சுருந்தாங்க. இந்த 2 அடுக்கு பாலம் சொல்லிட்டு காந்திபுரத்தில் ஒன்று இருக்குது, அதோட மினியேச்சர் தான் அது. தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் நிறைய உயிரினங்கள் பற்றி வச்சுருந்தாங்க. இது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. நிறைய குழந்தைகள் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்னு. இந்த ஸ்டாலில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த புலி வந்து உண்மையான புலித்தோல், உள்ளே வந்து ஸ்பாஞ்செல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க போல். இதெல்லாம் உண்மையான புலித்தோல், சிறுத்தை தோலாக இருந்துச்சு. அப்புறம் இந்த எலும்பு வகைகள், அதாவது எலும்புக்கூடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கல்லெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதோட கண் மட்டும் ஆர்டிஃபிஷியல், பட் அதோட தோலெல்லாம் வந்து ஒரிஜினல் தான். நல்ல வேலை இதுக்காவது ப்ளீஸ் டு நாட் டச்சுங்கிற ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. பட் அப்பப்போ கூட மக்கள் தொட்டு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அடுத்த ஸ்டாலில் கிராம சபையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொழுபொம்மைகள் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எந்த கிராம சபை கூட்டத்துக்கும் போனதில்லை. அதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யாராச்சும் கிராம சபை கூட்டம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக இந்த மினியேச்சர்ஸ் பில்டிங் என்னென்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், சுகாதார நிலையம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட்னால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மினியேச்சர் வச்சுருந்தாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த பாதையெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு மினியேச்சர் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. கற்பனையெல்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ரொம்பவே நீட்டாக, எந்த சொதப்பலும் இல்லாமல் அவ்வளவு அழகாக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து தடுப்பணை. ஆறில் வரும் இல்லையா தடுப்பணை. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த முட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட மினியேச்சர். அடுத்ததாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் கோயம்புத்தூருக்கு எப்படி குடிநீர் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினியேச்சர் மேப்பே அங்கே வச்சுருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து எந்த மாதிரி ஆறுகள் வந்து எப்படி குடிநீர் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது ஒரு மசூதின்னு நினைக்கிறேன். இது வந்து வேளாங்கண்ணி தேவாலயம். அதுக்கப்புறமா மாமல்லபுரத்தில் இருக்க அந்த கோவில். அடுத்ததான் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஃபிஸ் தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அணிகள் வந்து நிறைய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று ட்ராஃபிஸ் வாங்கியிருப்பாங்க போல், அல்லது இந்த மாதிரி ட்ராஃபிஸ் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய ட்ராஃபிஸாக இருந்துச்சு. அங்கே வந்த இளைஞர்கள் இந்த ட்ராஃபிஸ் எல்லாம் அவங்க கையில் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ட்ராஃபிஸ் பார்த்தீங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்ததான் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை நலத்துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் தமிழக அரசு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினியேச்சர் வெர்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸோட. எனக்கு இது புது இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய திட்டத்தின் கீழே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறதெல்லாம் கூட இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சீருடை வந்து எந்தெந்த வயசில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தோன்னா ஹாஸ்டல் தங்கியிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்டலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெட்ஷீட்கள் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த பாருங்கள், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. எகெயின் பேம்ப்ளெட்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய ஃபார்ம்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. அடுத்ததாக தொழில்துறை சார்பாக வச்சுருந்த இந்த ஸ்டாலில் நிறைய பொருட்கள் விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. சின்ன தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே தன்னோட பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மண்பாண்டங்கள் எல்லாமே விற்பனைக்காக தான். இங்கே மக்கள் வாங்கலைனாலும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், உண்டியல், அப்புறம் அந்த விளக்கு வைக்கக்கூடிய அந்த மண் பாத்திரம் போன்றது அது எல்லாமே சேல்ஸுக்கு தான். ஈவன் கிரைண்டர், மோட்டார் எல்லாமே. இது பார்த்தீங்களா, அந்த முரத்தில் வந்து கிளாக் மாதிரி இருக்குது. இது வந்து தேங்காய் தொட்டியில் வந்து காஃபி மக்கு, தேங்காய் சில்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஓட்டில் செய்யக்கூடிய செயின், கம்மல், பிரேஸ்லெட்டு, கீ செயினு. இது வந்து கூடை பின்னக்கூடிய அந்த ஒயரில் வந்து பொம்மைகள் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஈவன் பேட், அது வந்து பேட்டு, கூடை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பொழுதுபோக்கு அம்சங்களான அந்த ராட்டினங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள்லாம் போகலை. ஏன்னா உங்களுக்கு நான் இதை சுற்றி காமிக்கணும்னு நினச்சேன். காணொலியாக முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொண்டைக்கட்டின குரலை கேட்டதற்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு பயனுள்ள காணொலியோடு உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்க வரேன். Until then, signing off, Kirtika. Bye.